என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க கதறல்ஸ் அப்படின்ற லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரே ஐயையோ அனிருத்தை போட்டு வறுத்தெடுத்துனுக்குறாங்க பசங்கள்லாம். தாத்தா வராரு எங்கள் அத்தா வராரு. இந்தியன் 2ல் வர பாட்டு தான் இது. இந்தியன் 2 லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரெட் ஜெயின் மூவிஸ், அப்புறம் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. ஷங்கர் இயக்கத்தில் வர படம் இது வந்து 2K கிட்ஸுக்கு. இந்தியன் 1 டிவியில் தான் பார்த்துருப்பாங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்க்ரீனில் வந்து உலகநாயகனை செகண்ட் டைமாக வந்து இந்தியன் 2ல் பார்க்குறதுக்கு 90s கிட்ஸு 2K கிட்ஸ் எல்லாரும் வெயிட்டிங் தான் போல இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாட்டு தாத்தா வராரு அப்படின்ட்டு அதை வந்து ஒரே கிண்டல் ஆகிட்டானுங்க பசங்க. ரொம்ப அசிங்கமாக போய் நிற்குது இப்போ கமல்ஹாசனுக்கு. இது என்னடா பண்ணி வச்சுக்கிறேன் அனிருத் அப்படின்றாங்க. அனிருத்கிட்ட மியூசிக் ஸ்டாக் தீர்ந்துச்சுங்க. என்னங்க பண்ணுவான் அவனே பாவம். ஒரு வருஷத்துக்கு 10 படம் அவனை வந்து இது போட வச்சா, மியூசிக் போட வச்சா அவன் என்னத்துக்குங்க ஆகுறது? ஐயோ அவன் தான் அதான் தாத்தா வராரு அப்படின்ட்டு கருத்ததெல்லாம் கலீஜான் தெரிக்க விட்டாங்க. அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து அடி ஒரு மேக்கப் பண்ணி அப்படி கொஞ்சம் அங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி அப்படி வச்சு கதறல்ஸ். உண்மையிலே இவனை கதற விட்டுக்கிறாங்க பொழுது ஷங்கர் சார். அதனால் வந்து அதே வந்து லிரிக் யார் எழுதுனாங்கன்னு தெரியல. லிரிக் எழுதுனவங்க தான் உதவினா இதில். லிரிக் வந்து ரோகேஷ் எழுதிக்கிறான். சரி லோகேஷ்னு நினச்சேன், இல்லை ரோகேஷ். சரி ரோகேஷ் எழுதுனதை ஓகே பண்ணது நம்ம இவங்க தானே, ஏன் சார் இந்த மாதிரி ஓகே பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரே போட்டு கலாய்ச்சி தள்ளினுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் படம் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். படம் வந்து என்ன கமல் சார் 16-20 வருஷமா 22 வருஷமா எத்தனையோ வருஷம் ஏதோ கதைலாம் சொல்லுவாங்க, பேய் கதைலாம் சொல்லி இதில் வந்து சித்தார்த்து வரான், இவன் வரான், அவன் வரான், அந்த என்ன பாபி சிம்மா வரான், நிறைய பேர் இறந்து போனவங்க இருக்கிறாங்க, விவேக் சார் இருக்கார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால படம் வந்து சூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும். இவ்வளோ ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இந்த படம் வந்து புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னா ஐயோ என்னப்பா ஆகும். லைக்கா ப்ரொடக்ஷன் அதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸே 3 நாள் மூடிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு அவ்வளோ செலவாயிருக்கான். அந்த லெவலுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க, பணம் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஷங்கர் சாரை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, அவர் வந்து பணத்தை பார்க்க மாட்டார். அவருக்கு வந்து வேண்டிய சீன் கரெக்டாக வரலன்னா எவ்வளோ பெரிய ஆக்டர் இருந்தாலும் அவர் ஒன்ஸ் மோர் தான் போவாராம். எப்படியோ பார்க்கலாம் இந்த படம் வந்து என்ன தான் பண்ண போகுதுன்ட்டு. இந்த பாட்டை பார்க்கும்போது ஆனால் ரொம்ப சிரிப்பாக தாங்க இருக்குது. நான் வந்து 2K கிட் இல்லைனாலும் தாத்தா வராரு, தொகரை விட போகிறாரு. ஏன்ப்பா இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் எழுதி அந்த மனுஷனை இப்படி அசிங்கம் பண்ணுறீங்க? அந்த கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு நிம்மதியே கொடுக்க மாட்டிங்களா? ஐயோ அது வேறு இந்த அனிருத்துடைய காப்பி கேட்டு இது மியூசிக் வேறு. அப்படியே அந்த கருத்ததெல்லாம் கலீஜா அந்த பாட்டை வந்து வேலைக்காரனா ஏதோ படத்தில் சிவகார்த்திகேயன் போடவும் பாருங்க. அந்த சீனை வந்து அப்படியே அந்த பாட்டை வந்து அப்படியே போட்டு டான்ஸ் சீக்வன்ஸ் கூட அதே மாதிரி இருந்தது பார்க்கும்போது. அப்படியோ போய் தொலைங்க. என்ன தான் அது பார்க்கலாம். ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். ஆனால் என்னாலும் இந்தியன் டீமுக்கு ஓகே சார், ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் ஷங்கர், மிஸ்டர் உலகநாயகன், அப்புறம் அனிருத்துக்கும் சேர்த்து சொல்லிடலாம்.